ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அவங்க வீட்டில் நான் ஒரு வாரம் தங்கிக்கிறேன், நீங்கள் அதுக்காக எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன் இப்போ திடீர்னு அவங்க வீட்லலாம் போய் தங்கணும்? இன்டர்வியூக்கு போனோன்னா ஏதாச்சும் ஹாஸ்டலில் 1 வீக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அப்படின்னோடனே, உங்கள் அத்தை வீட்லேயே அவங்க சரி இருக்காது, அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் மாமா நல்ல டைப்பு, ஆனால் உங்கள் அத்தை கொஞ்சம் சரியில்லாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? நம்மளுக்கு ஒரு வேலை ஆகணும்னா நம்ம தானே இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. எனக்கு இன்டர்வியூ 2 இடத்துல 2 நாள் இன்டர்வியூவு. நான் ஒரு 3 நாள்னாச்சும் இல்லை 4 நாளாச்சும் தங்கணும். ஏன்னா தங்கி ஒரு நாள் மறுநாள் தான், ஒரு நாள் விட்டு இடையில கேப் விட்டு தான் மறுநாள் இன்டர்வியூ எனக்கு. அது 2, 3 கம்பெனிஸ் ஒரே இடத்துல இன்டர்வியூ நடக்குது. ஏதாவது ஒரு இது கிடைக்கும் எனக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேம்மா அப்படின்னோடனே, சரி ஓகேம்மா நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீ உன்னோட இஷ்டம்தான், நான் அதுக்கு மேலே இது பண்ணலை. நாளைக்கு உங்கள் அத்தை அதை சொன்னிச்சு இதை சொன்னிச்சுன்னு என்கிட்ட குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேம்மா, அவங்கள பற்றி இன்றைக்கி நேற்று அத்தையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக அத்தை அப்படியே தான் கேரக்டர் மாறாமே தான் இருக்குது. அது அப்போலேருந்து எவ்வளோ வசதி வந்தாலுமே அதை மாற்றுறதுங்கிறது நடக்காத விஷயம். அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது, விடுமா மட்டும் நான் சொன்னேன். உடனே அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பாவும் சொன்னார், பார்த்து யோசிச்சுக்கம்மா, நான் வேணால் கூட ஹாஸ்டல் யாராச்சும் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா கூட அதுக்கு பணம் கொடுத்துக்கலாம், எவ்வளோ பணமாக இருந்தாலும் நான் தரேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருந்தாலும் நீ வாங்கிட்டு போம்மா, அது வீட்டில் போய் தங்காத அப்படிங்கிற மாதிரி. என்னப்பா சொந்த தங்கச்சியை பற்றியே இப்படி பேசுறிய அப்படின்றது. என் சொந்த தங்கச்சியாக இருந்தாலும்மா ஒரு சில விஷயங்களில் பேசுகிறது, மற்ற விஷயங்களில் நடந்துக்கிறதுங்கிறது வேறு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மனசில் இது இல்லைம்மா அப்படிங்கிறோன்னே, சரி ஓகே உங்கள் இஷ்டம் தான், எனக்கு அதை பற்றி இனிமேல் நான் பேச வேண்டாம், இது பண்ண வேண்டாம், எது நடக்கணுமோ நடந்துட்டு போகுது, அதுக்கு மேலே அவங்க விருப்பம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4, 5 நாளைக்கு அப்புறம் எனக்கு என்ன விஷயம் தோணுச்சு அப்படின்னா, ஒரு சில விஷயத்தில் நம்ம எல்லாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கேயே இன்டர்வியூ நடக்கிற இடம் என்னென்ன அட்ரஸ் என்னன்ட்டு கொஞ்சம் ஓரளவு என் ஃப்ரெண்டு ஒருத்தி அங்கே இன்டர்வியூ போயிட்டு வந்திருந்தான். அவகிட்ட நான் அவளுக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு, அதே இடத்துல தான் இப்போ அவளுக்கு 3 மந்த்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்புறம் வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வரலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவகிட்ட என்னென்ன டவுட்ஸு என்னென்னன்ட்டு எல்லாத்தையுமே ஓரளவு கேட்டுக்கிட்டேன். அப்பா அன்றைக்கி நைட்டு என்னை பஸ் ஏற்றி விட வந்தார். புக் பண்ணியிருந்தார், பஸ்ஸெல்லாம் புக் பண்ணியாச்சு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே. அவர் சாப்பாடு எல்லாமே நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் பஸ்ஸுங்கிறதுனால டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் தான் என்னை பஸ் ஏற்றி விட வந்தாங்க. அண்ணன் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பெங்களூர்லாம் வேணாம்மா, அதெல்லாம் சரியில்லை ஒன்றும், எனக்கு இப்போதைக்கு அது எனக்கு சரியாக வராது, உனக்கு இங்கே செட் ஆகாது, நானே ஓரளவு சேலரி அதிகமாக இருக்கனால தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஓரளவு இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 2, 3 டேஸுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவு மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தான் ஒரு சில விஷயங்களில் நிறைய நம்மளுக்கு விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாலும் அதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு போயிட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்மளா தனியாக ஒரு இடத்துக்கு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறோம், அது கிடைக்குதோ கிடைக்கல, ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வர்றதுங்கிறதே இப்போ உள்ள இதில் அது ஒரு பெரிய சக்ஸஸ்ங்கிற மாதிரி தான். ஏன்னா அப்பா எப்போதுமே எனக்கு